திருப்பத்தூர் விஷமங்கலம் பகுதியில் அருந்ததியர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா சாதி சான்றிதழ் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பேருந்திலிருந்து இறங்கி வந்த பெண் ஒருவர் அவர்களிடம் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கமலநாதன் வழங்க கேட்போம். கமலநாதன், இந்த போராட்டத்திற்கான காரணங்கள் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்க. திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம், குறும்பேரி, வெங்கலாபுரம், ஆத்தூர்குப்பம், உடியாமுத்தூர் உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளை சேர்ந்த மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்துள்ளனர். இதுவரை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் நமது தேச கட்சியினர் சார்பாக 150க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூரிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலை விஷமங்கலத்துல போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டவரும் போலீசாரும் சமரசத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் துறை சார்ந்த அதிகாரம் வந்தால் மட்டும்தான் நாங்கள் எழுந்து போவோம், இல்லைன்னா கலைஞ்சு போக மாட்டோம் என கூறியதால் இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் கிருஷ்ணகிரி குப்பல்நாத்தம் பகுதியை சேர்ந்த வனஜா 35 வயதாகும் என்பவர் தன்னுடைய 2 வயது மகளான வர்ஷினியை மருத்துவமனைக்கு கூட்டு செல்லும் போது சாலை மறியலால பேருந்து செல்ல முடியாதனால ஆத்திரமடைந்த வனஜா சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கலைக்க முற்பட்டதால் போலீசாருக்கும் பொதுமக்களும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.